राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो आज की आनंद की जय। जय बोलो ब्रजभूमि की जय। जय बोलो बद्रीनाथ भगवान की जय। बद्रीनाथ आनंदमा நம்ம நேற்று அனுபவித்தோம். ஆதி பத்ரிநாத் இன்றைக்கும் அங்கே பக்கத்தில் அழகநந்தா வரா மாதிரி இருக்கணும். மெயினாக நேற்று கூட அழகநந்தா குண்டுன்னு அது தப்த குண்டு அப்படின்னு காண கிடைக்கிறது. அது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்களேன். நீங்கள் பக்தி பண்ணுங்கோ, நாமஜபம் பண்ணுங்கோ, ஸ்ரத்தையோட பிரார்த்தனை பண்ணுங்கோ, இந்த யாத்திரை விஷயங்கள் எல்லாம் கேளுங்கோ. அதான் நிறைய யாத்திரை போகணும் எல்லாம் கேளுங்கோ. கண்ணன் நிச்சயமாக உங்களுக்கான விஷயங்களை நடத்தி கொடுப்பான். அது சுவாமிக்கு சலிப்பே கிடையாது. உங்களை சரி பண்ணுறது அப்படின்றது அவனுக்கு ரொம்ப பிடிச்ச வேலை. அந்த ப்ராசஸ் ரொம்ப அழகாக போய்கொண்டிருக்கு. Have the faith. Trust the process. நம்பிக்கை வை, நடப்பதை நம்பு. நம்பிக்கை வை, நடப்பதை நம்பு. Have the faith, hold the faith, trust the process. சரியா? வாழ்க்கையில் நிறைய முன்னேறி இருக்கும். அது நம்ம மனசில் ஆதங்கம், கவலை, கோபம், வெறுப்பு, பயம் இதெல்லாமே வரும். அதெல்லாம் டெம்பரரி மூட் ஸ்விங்ஸ். நமக்கு வரதெல்லாம் மூட் ஸ்விங்ஸ். ஓகே, கொஞ்சம் நேரத்தில் இருக்கும், அப்புறம் அதோட தாக்கம் கொஞ்சம் நேரம் இருக்கும், அப்புறம் மறந்து போய்டும், அடுத்த வேலையை பார்ப்போம். இந்த மூட் ஸ்விங்ஸ் எல்லாம் தாண்டி வாழ்க்கை அழகாக போயின்ட்டுருக்கு. கடல் அலைகளும் அழகு தானே, இந்த மூட் ஸ்விங்கும் ஒரு அழகு தான். சம்டைம்ஸ் இந்த மூட் ஸ்விங்ஸ் இன்னொரு லவ் அண்ட் ஃபெய்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறது. ஆழ்வார்களுடைய பாடல்கள்லேயே நிறைய மூட் ஸ்விங்ஸ் உண்டு. ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப அழகாக அந்த மூட் ஸ்விங்ஸ், டிவோஷனல் மூட் ஸ்விங்ஸ், இட்ஸ் ஸோ குட். சமயத்தை சுவாமி கிட்ட கோவம் வரும், சமயத்தை சுவாமி மேலே வெறுப்பு வரும், சமயத்தை சுவாமி கிட்ட பயம் வரும், சமயத்தை சுவாமிகிட்ட ரொம்ப காதல் வரும், சமயத்தை சுவாமிகிட்ட ரொம்ப தூரம் போயிட்டோம்னு ஒரு செப்பரேஷன் வரும். இது எல்லாமே டிவோஷனல் மூட் ஸ்விங்ஸ். பயப்பட வேண்டாம். எப்பொழுதுமே நீங்கள் அப்படி ஆனந்த பரவச நிலையில் இருப்பது மட்டுமே பக்தின்னு எல்லாம் நினச்சிக்காதீங்க. ரைட்? சமயத்தை அப்படியே சுவாமி மேலே கோபம் வர்றதும் ஒரு பக்தி. பெரிய பெரிய பக்தர்களுக்கெல்லாம் கோபம் வர்றதுன்னு இருக்கு. சந்த் துக்காராம் மகராஜ் பாண்டுரங்கனை கோச்சிக்கிறார். அவருடைய அபங்கம் எல்லாம் இந்திரியாணியில் போட்ட உடனே உண்டு இதெல்லாம். ஓகே, சம்டைம்ஸ் செப்பரேஷன். என்னமோ சுவாமிகிட்ட ரொம்ப தூரம் போன மாதிரி இருக்கும். அது ஒரு செப்பரேஷன். அதில் தானே ஆழ்வார்கள்லாம் அப்படி புலம்பரா. அது ஒரு அழகு. சரியா? ஸோ அதாவது பக்தியோடைய பலவிதமான பரிமாணங்களை நான் உங்களுக்கு விதவிதமாக சொல்லிகிட்டு இருக்கேன். என்ஜாய் திஸ். ஒரு மொனோட்டனஸ் கிடையாது, ஒரே மாதிரி கிடையாது பக்தின்றது. புரியுறதா? எல்லாம் கலந்து கட்டி அப்படிதான் பக்தி. இது சொல்லிட்டு இருந்தேன். நந்த கோபர், யசோதா இவாளுக்கெல்லாம் போய் பார்க்கணும்னா பகவானுக்கு இவர்கள் எங்கேயும் போக வேண்டாம், அவ்வளோ தூரம் அலைய வேண்டாம், ஹிமாலயாஸ் போய் சிரமப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்காக பத்ரியை இங்கேயே கொண்டு வந்தான் அப்படின்னு. அதாவது நீங்கள் யாத்திரையெல்லாம் கேளுங்கோ,
உங்களுக்கு அந்த யாத்திரைக்கான அனுபவம் சமயத்தில் சில இடங்கள் போக முடியல. இப்போ நிறைய பேர் வயசானவா சொல்லுவாள், இந்த ஹிமாலய விஷயம் எழுதிட்டுருக்கேன், ஹிமாலயாஸ் வீடியோஸ் எல்லாம் போடும்போது நிறைய வயசானவா சொல்லுவாள், இனிமேல் அங்கெல்லாம் போக முடியாது. ஆனால் அந்த எழுத்து, இந்த இமயமே இதயமே படிக்கிறோம், அப்புறமா வீடியோ பார்க்குறோம், அதுவே அழகாக எங்களுக்கு போயிட்டு வந்த அனுபவத்தை கொடுக்கறது. அதனால தான் பகவான் எழுத வைக்கிறான், அதனால தான் பகவான் அந்த இடத்த வீடியோ எடுத்து போட வைக்கிறான். இப்போ பார்த்துக்கோங்க, இப்போ ஒரு வயசாக எடுத்து அவள் ட்ராவல் பண்ண அவளுக்கு சூழ்நிலை இல்லை அப்படின்ற பட்சத்தில் அழகா சுவாமி இந்த மூலமாக அந்த தரிசனத்தை கொடுத்துட்றோம். இப்போ அதனால் நடுவில் கூட பத்ரிநாதனுடைய மூலவருடைய ஃபோட்டோ கூட போட்டிருந்தேன், ரைட்? இப்போ பாண்டுரங்கெல்லாம் லைப்ரரியில் வரான் அப்படின்னு கூட நான் சொன்னேன், சரியா? ஸோ நீங்கள் பாட்டுக்கு பிரார்த்தனை பண்ணுங்கோ, நீங்கள் பாட்டுக்கு கேளுங்கோ, சரியா? ஆனந்தமாக இருங்கோ. ஸோ இது நம்ம இந்த ஆதி பத்ரி இதெல்லாம் காமியவனம் அப்படி அங்கே மேபி ஒரு 40 மினிட்ஸ் போனால் போயிடலாம். ஓகே, இந்த ஆதி பத்ரியிலே கொஞ்சம் அப்படி அக்கம் பக்கத்தில் இருக்க இடங்கள்லாம் கொஞ்சம் பார்ப்போம். ஒரு இடம் இருக்கு, குஹானான்னு பேர், குஹானான்னு பேர். கிருஷ்ணனோட ஃப்ரெண்டு ஒருத்தன் இந்த ஊரில் பிறந்தான், குஹானா அப்படின்னு பேர், அந்த ஊர் பேர். அதாவது கோத்ருஸ்தவனம் அப்படின்னு பேர். மாடுகள்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து இப்படி இருக்கிறதுன்னு கண்ணன் என்ன பண்ணுவான், அந்த மாடுகள் எல்லாம் அப்படி கூப்பிட ஒவ்வொன்றும் வரும், அப்படியே ஒவ்வொன்றத்தையாக கவுண்ட் பண்ணிப்பான். வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி, நந்த கிராமத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இருந்துட்டு அவன் அந்த மாடுகளெல்லாம் கவுண்ட் பண்ணுவான். இந்த இடத்துல கண்ணனோட ஒரு ஃப்ரெண்டு பிறந்தான். அவன் பேர் சுதாமா. நம்ம குச்சேலர் அந்த சுதாமா இல்லை, இது வேற சுதாமா. ஓகேவா? கிருஷ்ணனோட ஃப்ரெண்டு அந்த சாந்தீபனி ஆசிரமத்திலே படித்த அந்த சுதாமா பிறந்தது போர்பந்தர், அங்கே தான் படித்தான், அங்கே தான் பிறந்தான். இன்றைக்கும் சுதாமாபுரி அப்படின்னு அதுக்கு பெயரும் உண்டு. இது வேறு சுதாமா, அவன் பிறந்த இடம். அப்புறம் 2 பேரும் கண்ணன் மாடு மேய்க்க வரும்போது வாட பேசி நல்லா பழகி ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டான், க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டான். ஸோ இந்த இடத்துக்கு பேர் குஹானா ஒன்று. அது பக்கத்தில் இந்த புடே பத்ரி சொன்ன பத்ரி, ஓகேவா? 2 பத்ரி சொல்லுவாள், ஒன்று புடே பத்ரி, இன்னொன்று ஆதி பத்ரின்னு சொல்லுவாள். அது இதுதான் பழைய பத்ரி, இதுதான் முதல்ல வந்தது அப்படின்லாம் சொல்லுவாள். பரவாயில்ல, கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம், 2 இடங்கள் இருக்குது, ஓகேவா? இதுக்கு அடுத்தது நாக்லா மஹார்னியான் அப்படின்னு பேர், மகாராணியா அப்படின்னு அந்த இடத்துக்கு பெயர். கிராமத்துக்கு பேர் மகாராணியா. என்ன பெரிய மகாராணியா அப்படின்னு தான் அந்த மகாராணியான்னு ஹிந்தி பேர். இது அஃப்கோர்ஸ் மகாராணி, மகாராணா, மகாராணான்ற இல்லையா, அவரோட வார்த்தை தான் மகாராணி, த குவீன். வேறு யார்? செல்லக்குட்டி ராஜாதி ராதா ராணி தான். ஒரு நாள் கோபிகைகளுக்கெல்லாம் தோணித்தான், அடி இன்னைக்கு நம்ம ராதாவுக்கு மகாராணி போல் அலங்காரம் பண்ண. சும்மாவே அவள் ராணி தான், ராதா ராணி தான். அது அந்த சின்ன வயசில் இப்படிலாம் அலங்காரம் பண்ணி பார்த்து விளையாடும், ரைட்? ராஜா மாதிரி அலங்காரம், போலீஸ் மாதிரி அலங்காரம். அது சின்ன வயசு அந்த ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்றதெல்லாம் ரொம்ப விசேஷம் இல்லையா? ஸோ இவாளுக்கெல்லாம் ஆசை, ராதாராணி அழகி, அஃப்கோர்ஸ் ராணி. அதனால் அவளை மகாராணியாக அலங்காரம் பண்ணி பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு அழகாக அவளுக்கு ஒரு அந்த பாரமாக இருக்கும்ல சிம்மாசனம் மாதிரி வச்சு அதில் பூவெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி ராதாராணிக்கு விதவிதமான காட்டுப்பூக்கள், நல்ல வாசனை மிகுந்த பூக்களை கொண்டு வந்து அவள் தலைக்கு கிரீடம் மாதிரி பண்ணி கையில் மலர் வளையல் வளையல்லாம் போட்டு அப்படி ஒரு
த குயின் அப்படின்ற மாதிரி அவளுக்கு அழகாக ஒரு பூக்களாலே அலங்காரம் பண்ணான். அப்படி ராதாராணி உட்காந்தோடனே ஸோ ராதாராணி இப்போ ராணி ஆயாச்சே. ஸோ ராணியை குஷிப்படுத்துறதுக்காக பாடி ஆடுவார்கள், ரைட்? ஸோ இந்த கோபிகைகள்லாம் யார்? லலிதா, விசாகா, துங்க வித்யா, இந்துலேகா, ரங்கதேவி, சுதேவி, சித்ரா, சம்பகவல்லி. அப்புறம் நிறைய அவளுடைய அசிஸ்டன்ட் கோபிகைகள், மஞ்சரி நிறைய பேர் உண்டு. அவள்லாம் ஆடி பாடி டான்ஸ் பண்ணி ராதாராணியை குஷிப்படுத்தலாம். என்ன அழகில்லை. நான் இன்னும் இந்த கிராமத்துக்கு போனதில்லை, போய் பார்க்கணும். அங்கே கிராமத்துக்கு பேர் இருக்குது, அங்கே பெருசாக கோவில்கள் இருக்கா பாரி எனக்கு தெரியலை. மகாராணியா இல்லாட்டி நாகல் மகார்னியான் அப்படின்னு இந்த இடத்துக்கு பேர். ஸோ ராதாராணியை ராணியாக அலங்காரம் பண்ணி கோபிகைகள் ஆடி பாடி அவளை சந்தோஷப்படுத்தின இடம் இது. அச்சா, அடுத்து இன்னொரு கிராமத்துக்கு போகலாமா? அந்த கிராமத்துக்கு பேர் கோன்ஹான்னு பேர். கோ அப்படின்னு சொல்கிறான். என்ன தெரியுமா? ராதாராணியும் அவ ஃப்ரெண்ட்ஸும் அழகாக விளையாடுறாளாம். என்ன விளையாடுறான்னா கோ, எக்ஸ்க்ளூசிவ்லி லேடிஸ் விளையாடுறது. அதனால் ராதாராணி கோபிகைகள்லாம் விளையாடின இடம் கோ அப்படின்னு பேர். இந்த பேர் கேட்டோன்னு உங்களுக்கு கொஞ்சம் அப்படி தோணும், ஒருவேளை கொக்கோவாக இருக்குமோ? கொக்கோவாகத்தான் இருக்கணும். ஏன்னா கொக்கோ ட்ரெடிஷ்னல் இந்தியன் கேம், பாரதிய விளையாட்டு. அதனால் ராதாராணியும் கோபிகைகளும் விளையாடினது கொக்கோவாக தான் இருக்கணும். நம்ம இதை இன்னும் டீப் ரிசர்ச் பண்ணலாம், நீங்களும் தேடுங்க, நானும் தேடுறேன். இந்த ஊர் பேரே கோ. ராதாராணியும் கோபிகைகளும் கொக்கோ விளையாடின இடம். சூப்பரில். ஸோ ஒரு கிராமம் பேர் குஹானா, கிருஷ்ணனோட ஃப்ரெண்டு பிறந்த ஊர். கண்ணன் மாடுகளை மேய்ச்சிட்டு மாடுகளை கவுண்ட் பண்ணிவிட்டு அந்த கிராமத்துக்கு போன வழி. எல்லாமே ஆதிபதிரியோட அக்கம் பக்கத்தில் இருக்குது. ஓகேவா? அடுத்தது மகாராணியா, ராதாராணிக்கு மகாராணி வேஷம் போட்டு கோபிகைகள்லாம் அலங்காரம் பண்ணிட்டு அவளை குஷிப்படுத்த ஆடி பாடின இடம். அதுக்கு அடுத்தது கோன்ஹா அப்படின்னு பேர். அழகாக அந்த கோ கிராமம் ராதாராணியும் கோபிகைகளும் கொக்கோ விளையாடின இடம். சூப்பரில். ஸோ பாருங்கள், ராதாராணி கூட விளையாடியிருக்கா, ராதாராணி கூட அலங்காரம் பண்ணிட்டுருக்கா, ராதாராணியோட இந்த கோபிகைகளும் கொக்கோ விளையாடியிருக்கா. சூப்பரில். என்னெல்லாம் இருக்குது பாருங்க. அதான் சொல்கிறேன், பக்தியில் விளையாட்டும் உண்டு, பக்தியில் அலங்காரம் உண்டு, பக்தியில் ஃப்ரெண்ட்ஷிப் உண்டு, பக்தியில் கர்மா உண்டு, பக்தியில் எல்லாமே உண்டு. ஸோ இதெல்லாம் ஆச்சு. அடுத்து இன்னொரு கிராமம் கல்யாண்பூர் அப்படின்னு பேர். கல்யாணபுரம்னு வச்சுக்கலாமா? கல்யாண்பூர். ஒரு நாள், இது எல்லாமே ஒரு நாள் அப்படி தான் வரும். கண்ணனும் பலராமனும் அழகாக மாடுகளை மேய்ச்சிண்டு வரா. அவள் வேலையே மாடுகள் மேய்க்கிறது தான். 11 வயசு வரைக்கும் கண்ணனும் பலராமனும் மாடு மேய்த்தார்கள் அப்படின்னு இருக்கு. அப்போ இந்த இடத்துல பசங்கள்லாம் என்ன பண்ணால் விதவிதமாக விளையாடுவா. ஒரே விளையாட்டுலாம் விளையாட மாட்டான். சமயத்தில் சொல்லுவாள், ஒரே விளையாட்டு விளையாட வேண்டாமா, அது போர் அடிக்கும், விதவிதமாக விளையாடணும். உங்கள் வாழ்க்கையிலையுமே இந்த சமையலாக விதவிதமாக பண்ணால் தானே ஜாலியாக இருக்குது, ரைட்? அதே மாதிரி அலங்காரம் விதவிதமாக பண்ணிக்கோங்க. ஊரிய தியானம் சொல்லும், அதுக்கெல்லாம் ரொம்பலாம் விலை கொடுக்கப்படாது. கணவன் மனைவி விதவிதமாக பேசுங்க, விதவிதமாக விளையாடுங்க, விதவிதமாக கிண்டல்,
கேலி, பரிகாசம், ஊடல், கூடல். இது புரிஞ்சுக்கணும். தாம்பத்தியமாக விதவிதமாக, சமையலாக விதவிதமாக, அலங்காரம் விதவிதமாக, விதவிதமான இடங்களுக்கு போங்க, விதவிதமான கோவில்களுக்கு போங்க. கீப் யுவர் செல்ஃப் ஹாப்பி, எனர்ஜெட்டிக், ஜம்முன்னு. ஒரே மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே. ஸோ இங்கே கோபால குழந்தைகள் கண்ணன்லாம் விளையாடுறா. ஒரு நாள் என்ன ஆகிடுத்து, இந்த பசங்கள்லாம் பேசுகிறா. அதாவது ஏன்னா கிருஷ்ணனும் பலராமனும் இவா எதை கேட்டாலும் கொடுக்குறா, நடத்தி காட்டிடுறா. பசிக்கிறதுனா சாப்பாடு கொடுக்குறா. ஸோ சொல்கிறா, திடீர்னு பசங்கள்லாம் கிருஷ்ணனையும் பலராமனையும் நமஸ்காரம் பண்ணித்துக்கலாம். என்னடா அண்ணா, ஹே சாது பாபா. பலராமனை பார்த்து பலராம் பாபா, கிருஷ்ண பாபா, எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அனுகிரகம் பண்ணுங்கோ, ஆசீர்வாதம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி அவளை ஜெய் ஹோ, ஜெய் சாது மகாராஜ் கி ஜெய், ஜெய் போல பலராம் மகாராஜ் கி ஜெய், ஜெய் போல தாவூஜி பாபா கி ஜெய், ஜெய் போல கானா பாபா கி. தாவூஜி பாபா, கானா பாபான்னு சொல்லி எல்லாம் விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணுறது. உடனே கண்ணன் சிரிச்சுண்டு கல்யாண ஹோ, கல்யாண ஹோ, ஆசீர்வாதம் பண்ணுவா இல்லையா. அண்ணே பலராமன், கல்யாண ஹோ, கல்யாண ஹோ, நல்லா இருக்குன்னு ஆசீர்வாதம் பண்ணுறாளாம். எல்லாம் சௌக்கியமாக இருங்க அப்படின்னு, மங்களம் உண்டாகட்டும் அப்படின்னு இல்லையா. அந்த மாதிரி இவா 2 பேரும் கல்யாண ஹோ, கல்யாண ஹோ அப்படின்னு சொல்லி இந்த பசங்களை ஆசீர்வாதம் பண்ணி விளையாடினாளா. நிஜமாவே அந்த ஆசீர்வாதங்கள் தான் ரொம்ப முக்கியம். இப்போ அந்த ஆசீர்வாதம் வாங்கிண்டாச்சு. அதுலேருந்து இந்த பசங்கள்லாம் இந்த கிராமத்தில் அதை தான்டா நம்ம எங்கே அன்றைக்கி அங்கே போகலாம் வாடா, எங்கடா வேண்டா, நம்ம சாது பாபாக்கள் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணாலே கல்யாண ஹோ. இன்னைக்கு அந்த பக்கம் போய் மாடு வச்சு விளையாடலாமா, போகலாம் 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 அப்படின்னு சொல்லி அதனால் கல்யாண்பூர் அப்படின்னு இதற்கு பெயர் வந்துடுத்து. சூப்பர்ல. இந்த குஹானா, அதுக்கப்புறம் குஹானாலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தள்ளி வந்தால் மகாராணியா, அங்கேருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் வந்தால் கோனா, கோனாலேருந்து 1.5 கிலோமீட்டர் தள்ளி வந்தால் கல்யாண்பூர். சூப்பர்ல. இதில் இந்த இந்த இடத்துக்கெலாம் கொஞ்சம் வண்டிலாம் போகாது, அப்படி நடந்தால் போகணும், பார்க்கணும், போய் பார்க்கணும். சரியா? ஸோ ராதே கிருஷ்ணா. ஸோ நீங்கள் நம்ம பார்த்ததெல்லாம் என்னென்ன திரும்பி சொல்லட்டுமா? குஹானா, மகாராணியா, கோன்ஹா, கல்யாண்பூர். இதெல்லாம் இன்று நாம் அனுபவித்த விரஜமண்டல யாத்திரை. மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. जय बोलो राधा रानी की जय, जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय, जय बोलो वृंदावन धाम की जय, जय बोलो यमुना मैया की जय, जय बोलो आज की आशीर्वाद की जय, जय बोलो आज की आनंद की जय. नन्ना रंगो, சௌக்கியமாக இருங்கோ. சரியா? மனசு இன்னும் விஸ்தாரமாக ஆகட்டும், இன்னும் விசாலமாக ஆகட்டும்.
கூடியிருந்து இன்னும் நிறைய ஆனந்தத்தை அனுபவிப்போம். சரியா? சந்தோஷமாக நீங்கள் உங்கள் குரூப்பில் பாருங்க, என்ன தேதிக்கு உங்கள் குரூப் ஆரம்பிச்சிருக்குன்னு பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் 10 வருஷமாக இந்த வாட்ஸ்அப் சத்சங்கம். நிஜமாக நேற்று கூட சொல்லியிருந்தேன் இல்லையா? பகவானோட கிருபை நன்னா இருக்கும். ராதே கிருஷ்ணா. தேங்க்ஸ் டு குருஜி அம்மா.